பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹி வகஃபா அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா இபாதிஹி அல்லதீன இஸ்தஃபா ஹுசூஸன் அலா அஃதலிஹின் வ ஹாக்கிமின் நபியீன் முஹம்மதின் அல் அமீன் வ அலா ஆலிஹி வஸ்ஸஹ்பிஹி அஜ்மஈன் அம்மா பஅத். சூரா அல் முஃமினூன் 33வது வசனம். வகாலல் மலவு மின் கௌமிஹி அல்லதீன கஃபரு வ கத்தபு பிலிகாயில் ஆஹிரத்தி அதாவது மறுமை நாளின் சந்திப்பை வகத்தபு அதாவது பொய்யாக்கினார்களோ, அதாவது தீர்ப்பு நாளை மறுத்து பொய்யாக்கிய வக்காலல் மலவு மின் கௌமிஹி அந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தலைவர்கள் வ அத்ரஃபுனாஹும் ஃபில் ஹயாத் அத்துன்யா அவர்களுக்கு நாம் செல்வத்தை வழங்கியிருந்தோம் அல்லாஹ் தாலா சொல்றான். ஆக மொத்தத்தில் அல்லாஹு தாலா கூறுகிறான், இறை செய்திகளை நிராகரித்து தீர்ப்பு நாளின் சந்திப்பை பொய்யாக்கி இவ்வுலகத்தில் அதிகமான செல்வங்களை யாருக்கு நாம் வழங்கியிருந்தோமோ அந்த தலைவர்கள் கூறினார்கள், மா ஹாதா இல்லா பஷரும் மிஸ்லுக்கும். அந்த தலைவர்கள் ஹூத் நபியை பார்த்து அங்க இருக்கக்கூடிய சாதாரண மக்கள்கிட்ட சொல்றாங்க, இவர் உங்களை போன்று ஒரு சாதாரண மனிதரே அன்றி வேறில்லை, இவர் நபி எல்லாம் கிடையாது, இவர் எல்லார் போலையும் ஒரு சாதாரண மனிதர் தான் அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய மலாக்கள் கூறினார்கள். யாக்குலு மிம்மா தாக்குலூன், நீங்க என்னதை சாப்பிட்றீங்களோ அதே தான் இவரும் சாப்பிடுகிறார். மின்ஹு யஷ்ரபு மிம்மா தஷ்ரபூன், நீங்க என்ன குடிக்கிறீங்களோ அதே தான் இவரும் குடிக்கிறார். அந்த மலாக்கள் ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி அங்கே இருக்கக்கூடிய சாதாரண மக்களிடம் கூறினார்கள், நீங்கள் எப்படி சாப்பிட்றீங்களோ நீங்கள் எப்படி பருகிறீங்களோ அதே போன்றுதான் இந்த ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமும் உண்ணுகிறார் பருகுகிறார், இவர் எப்படி நபியா இருக்க முடியும், இவர் ஒரு சாதாரண மனிதர் தான் அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் கூறினார்கள். வல இன் அத்அதும் பஷரும் மிஸ்லுக்கும் வ இன்னகும் இதன் லஹாஷிரூன், அந்த தலைவர்கள் சொன்னாங்க, நீங்கள் உங்களை போன்ற ஒரு மனிதருக்கு நீங்கள் கட்டுப்பட்டீங்கன்னா நீங்கள் வழிகேட்டின் பக்கம் தான் செல்வீர்கள் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அயதுக்கும் அன்னக்கும் இதா மித்தும் வகும்தும் துராபம் வ இதாமா அன்னக்கும் முஹரஜூன், அந்த தலைவர்கள் அங்கே இருக்கக்கூடிய சாதாரண மக்களிடம் கூறினார்கள், நீங்கள் இறந்து போன பிறகு மண்ணாகவும் எலும்பாகவும் ஆகிவிட்ட பிறகு அன்னக்கும் முஹரஜூன் அதாவது ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நீங்கள் மீண்டும் எழுப்பப்படுவீர்கள் என்று உங்களுக்கு வாக்குறுதி கொடுக்கிறார்களா அப்படின்னு அந்த தலைவர்கள் கேட்குறாங்க. ஹை ஹாத்த லிமா து அதூன், ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வாக்களித்தது வெகு தூரமே என்று கூறினார்கள். இன்ஹியா இல்லா ஹயாத் அத்துன்யா நமோசு வ நஹ்யா வமா நஹ்னு பிமபூஸீன், அந்த தலைவர்கள் கூறினார்கள், இந்த உலக வாழ்க்கையை தவிர வேற எந்த வாழ்க்கையுமே இல்லை, மரணிக்கப்படுவதும் உயிர் வாழ்வதும் இங்குதான், நாம் ஒருபோதும் எழுப்பப்பட மாட்டோம் என்று கூறினார்கள். இன்ஹுவ இல்லா ரஜுலுன் இஃப்தரா அலல்லாஹி கதிபா வமா நஹ்னு லஹு பிமுமினீன், அந்த மலாக்கள் தலைவர்கள் கூறினார்கள், இந்த மனிதர் அதாவது ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாவின் பெயரில் ஃபராத்து செய்து கொண்டு இருக்கிறார், அதாவது ஃபேப்ரிகேட் பண்ணிட்டு இட்டு கட்டி கொண்டு இருக்கிறார் என்று அங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் கூறினார்கள். இந்த ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாவின் பெயரில் பொய்யை புனைந்து கூறி கொண்டிருக்கிற மனிதரே அன்றி வேறில்லை அப்படின்னு அந்த தலைவர்கள் கூறினார்கள். ஒமா நஹ்னு லஹு பிமுமினீன், நாங்கள் ஒருபோதும் இவரை ஈமான் கொள்ள மாட்டோம் என்று கூறினார்கள். காலு அஜிஅதனா லினஅபுதுல்லாஹ வஹதஹு வ நதர மா கான யஅபுது ஆபாஉனா, அந்த மலாக்கள் தலைவர்கள் சொல்றாங்க, எங்க முன்னோர்கள் வணங்கி கொண்டிருக்கக்கூடிய வழிபாடு செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சிலை வழிபாடுகளை எல்லாம் விட்டுவிட்டு அஜிஅதனா லினஅபுதல்லாஹ வஹதஹு, நீங்கள் அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்று கூறுகிறீர்களா, எங்க முன்னோர்கள் வணங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த சிலை வழிபாடுகளை எல்லாம் விட்டுவிட்டு அல்லாஹ் மட்டுமே வணங்கணும்னு நீங்க சொல்றீங்களா? ஃபஅத்தினா பிமா தஐதுனா இன் குன்த மினஸ் சாதிகீன், நீங்க உண்மையாளராக இருந்தால் நீங்க எச்சரிக்கை செஞ்சிட்டு இருந்தீங்களே அந்த வேதனையை கொண்டு வாங்க பார்ப்போம் அப்படின்னு அந்த மக்கள் சவால் விட்டார்கள். இப்போது ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அங்க இருக்கக்கூடிய தலைவர்கள்ட்ட சொல்றாங்க, கால கது வகா அலைக்கும் மிர் ரப்பிக்கும் ரிஜிசும் வகதாப், அல்லாஹு தாலாவுடைய வேதனையும் கோபமும் உங்கள் மீது விதிக்கப்பட்டு விட்டது. அத்து ஜாதிலுனனி ஃபி அஸ்மாஇன் சம்மைத்துமுஹா வன்தும் வஆபாஉக்கும், நீங்களும் உங்களுடைய முன்னோர்களும் ஏற்படுத்தி கொண்ட அந்த பெயர்களை வைத்து, அதாவது அவங்க வணங்கக்கூடிய சிலைகளுக்கெல்லாம் அவங்களுடைய முன்னோர்கள் தான் பெயர் வச்சாங்க, அந்த பெயர்களை வைத்து நீங்கள் என்னிடம் ஜாதலோ அதாவது விவாதம் செய்றீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. மா நஸ்ஸல் அல்லாஹு பிஹா சுல்தானின், அல்லாஹு தாலா அவற்றுக்கு எந்தவித ஆதாரமும் இறக்கி வைக்கவில்லை, அவங்களுடைய முன்னோர்கள் வணங்கினாங்களே அந்த சிலைக்கு எந்தவித ஆதாரமும் அல்லாஹு தாலா இறக்கி வைக்கவில்லை அப்படின்னு ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்றாங்க. ஃபௌதசிரு அன்னி மஅக்கும் மினல் முதசிரீன், நீங்களும் எதிர்பாருங்கள் நானும் உங்களுடன் எதிர்பார்க்கிறேன், அந்த வேதனைக்காக நீங்களும் எதிர்பாருங்கள் நானும் உங்களுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்றாங்க. ஃபைனு தவல்லவ் ஃபகத் அப்லகதகும் மா உர்சில்து பிஹி அலைக்கும், ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த மக்கள்கிட்ட சொல்றாங்க, நீங்க புறக்கணித்தாலும் சரி, அப்லகதகும் மா உர்சில்து பிஹி அலைக்கும், எந்த தூது செய்திக்காக நான் உங்களிடம் அனுப்பப்பட்டேனோ அதை உங்களிடம் எடுத்துரைத்து விட்டேன், எந்த பர்பஸ்க்காக அல்லாஹ் தாலா என்னை அனுப்பினானோ அந்த வேலையை நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. வயஸ்தகலிஃபு ரப்பி கௌமன் கைரக்கும்,
இதற்கடுத்து அல்லாஹு தாலா நீங்கள் அல்லாத வேறொரு புது சமுதாயத்தை அல்லாஹு தாலா கொண்டு வருவான். வலா ததுர்ரூனஹு ஷைஆ, நீங்கள் யாதொரு தீங்கும் அவனுக்கு இழைத்திட முடியாது. அல்லாஹு தாலாக்கு நீங்கள் என்ன தீங்குமே இழைத்து விட முடியாது. இன்ன ரப்பி அலா குல்லி ஷைஇன் ஹஃபீஸ், உறுதியாக அல்லாஹு தாலா எல்லா பொருளின் மீதும் ஹஃபீஸாக அதாவது பாதுகாவலனாக இருக்கிறான். இப்போது அல்லாஹு தாலா அந்த ஊரில் கிட்டத்தட்ட 3 வருடங்கள் மழையை நிறுத்தி பஞ்சத்தை ஏற்படுத்தினான். ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமோ அந்த மக்களை அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்க சொல்லி ஏவினார்கள். ஆனால் அந்த மக்கள் தாம் செய்ததுதான் சரி, நாம் எதற்கு அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று கூறினார்கள். நாம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம், இந்த ஆது சமூகம் அல்லாஹு தாலாவையும் வணங்குவார்கள், சிலைகளையும் வணங்குவார்கள். இங்கு ஒரு சிறிய தகவலை நான் கூறிக்கொள்கிறேன். காபத்துல்லாவை மஸ்ஜிதாக எழுப்பியது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். இதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் முதலில் காபத்துல்லாவை அடையாளமிட்டு அல்லாஹ் தாலாவுக்கு சஜிதா செய்தது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். இதற்கு எடுத்துக்காட்டாக நிஹாயத் அல் மத்லப் என்றும் வரலாற்று நூலில் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் துவங்கி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரை அனைத்து நபிமார்களும் ஹஜ்ஜி செய்தார்கள் என்று செய்திகள் உள்ளது. அது மட்டுமல்லாமல் அல் பிதாயா வன் நிஹாயா போன்ற வரலாற்று நூலில் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் முதலில் ஹஜ்ஜி செய்தார்கள் என்று செய்திகள் உள்ளது. இதன் மூலமாக நமக்கு தெளிவாக புரிகிறது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு முன்பு ஹஜ்ஜி இருந்திருக்கிறது என்று. ஓகே, லெட் மீ கேரி ஆன். இப்போது ஆது சமுதாயம் அல்லாஹு தாலாவையும் வணங்குவார்கள், சிலைகளையும் வணங்குவார்கள் என்று நாம் கூறியிருந்தோம். இப்போது இரம் என்ற ஊரிலே 3 ஆண்டுகளாக மழை பெய்யவில்லை. அவ்வூரில் ஆன்மீகமும் அரசியலும் வெவ்வேறாக பிரிந்திருந்தது. அவ்வூரில் இருக்கக்கூடிய ஒரு சில ஆன்மீகவாதிகள் அங்கே 3 ஆண்டுகளாக மழை பெய்யாத காரணத்தினால் காபத்துல்லாவிற்கு சென்று இறைவனிடம் பிரார்த்தனை செய்ய முடிவு செய்தார்கள். இப்போது கைல் இப்னு இஸ்ருடைய தலைமையில் 70 பேர் காபத்துல்லாவுக்கு செல்கிறார்கள். இப்போது நீண்ட தூரம் 70 பேர் பயணித்து கொண்டிருக்கையில் மெக்காவிற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நட்பு நாடான அமேலிக்கா என்ற ஊரில் ஓய்வு பெறுவதற்காக அங்கே செல்கிறார்கள். இந்த அமாலிகா கோத்திரம் ஷாமுடைய வம்சாவளியிலிருந்து வந்தவர்கள். அக்குலத்தின் தலைவராகவும் அவ்வூரின் அரசராகவும் முஆவியத் இப்னு பக்கர் என்ற மனிதர் இருந்தார். அந்த இரம் என்ற நாட்டிற்கு கீழ்தான் அந்த ஊரும் இருந்தது. இப்போது இரம் என்ற ஊரில் இருந்து அந்த மக்கள் வந்ததன் காரணத்தினால் அந்த அமாலிகா குலத்துடைய தலைவர் முஆவியத் இப்னு பக்கர் நல்ல முறையில் அவர்களை உபசரிக்கிறார். இப்போது இரம் நாட்டைச் சேர்ந்த 70 பேரும் அங்கே ஓய்வெடுத்து கொண்டிருந்தார்கள். காலம் செல்ல செல்ல தாம் என்ன நோக்கத்திற்காக வந்தார்களோ அந்த நோக்கத்தை மறந்துவிட்டு அங்கே தங்க ஆரம்பித்து விட்டார்கள். இப்போது முஆவியத் இப்னு பக்கர் இவர்களை ஞாபகப்படுத்தும் விதமாக தன்னுடைய அடிமை பெண்களை வைத்து பாட்டு பாட வைக்கிறார். அந்த பாட்டில் இருக்கக்கூடிய வார்த்தைகளில் நீங்கள் என்ன நோக்கத்திற்காக வந்தீர்களோ அந்த நோக்கத்தை மறந்து விட்டீர்களே என்ற வரிகள் அங்கே வருகிறது. அந்த பாட்டு வரிகளை கேட்டவுடன் தான் இந்த மக்களுக்கு புலப்படுகிறது நாம் காபத்துல்லாவிற்கு சென்று மழை வேண்டி பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று. அந்த முஆவியத் இப்னு பக்கர் இந்த மக்களிடம் நேரடியாக கூறினால் பகை ஏற்பட்டு விடுமோ என்று தன் அடிமை பெண்களை வைத்து பாட்டின் மூலமாக அவர்களுக்கு புரிய வைக்கிறார். இப்போது அந்த பாட்டை கேட்டவுடன் தாம் எதற்காக வந்தோம் என்பதை உணர ஆரம்பிக்கிறார்கள். பிறகு மறுநாள் காலையில் ஹரமுக்கு புறப்பட ஆரம்பித்தார்கள். இப்போது கைலுடைய தலைமையில் 70 பேரும் ஹரமுக்கு சென்ற பிறகு அங்கு மழை வேண்டி அல்லாஹு தாலாவிடம் பிரார்த்தனை செய்தார்கள். அந்த மக்கள் அல்லாஹு தாலாவிடம் கேட்டார்கள், என் இறைவனே, மழையை பொழிய வைப்பதில் நீயே சக்தி பெற்றவன், எங்களிடம் எந்தவித ஆற்றலும் இல்லை, எங்கள் ஊர் இரம் என்னும் பகுதியில் மழை பொழிய செய்வாயாக என்று பிரார்த்தனை கேட்டார்கள். ஆனால் எதனால் அந்த வறட்சி ஏற்பட்டது என்பதை அந்த மக்கள் உணரவில்லை. அந்த மக்கள் ஒருபோதும் புரிந்து கொள்ளவில்லை ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை ஈமான் கொள்ளாததன் காரணத்தினால்தான் இந்த வறட்சி ஏற்பட்டது என்பதை. இப்போது அவர்களுடைய வேண்டுதலுக்கு தகுந்தவாறு அங்கே 3 மேகங்கள் தோன்றுகிறது. அந்த 3 மேகங்களில் ஒன்று பைதா, இன்னொன்று ஹம்ரா, இன்னொன்று சௌதா. ஒன்று வெண்மை மேகம், இன்னொன்று சிகப்பு மேகம், இன்னொன்று கருப்பு மேகம். இந்த 3 மேகங்களையும் அல்லாஹு தாலா கொண்டு வந்து நிறுத்தினான். இப்போது வானத்திலிருந்து ஒரு சப்தம் வந்தது. அந்த சப்தம் என்னவென்றால், உன்னுடைய பிரார்த்தனைக்கு இணங்க 3 மேகங்களை நாங்கள் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறோம், இதில் நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ அதை தேர்ந்தெடுங்கள் என்று சப்தம் கேட்டது. இப்போது அங்கு உள்ள 70 பேரும் மஷோரா செய்து கருமேகத்தை தேர்ந்தெடுத்தார்கள். இப்போது வானத்திலிருந்து மீண்டும் சத்தம் ஏற்பட்டது. நீங்கள் என்ன மேகத்தை தேர்ந்தெடுத்தீர்கள் என்று தெரியுமா? உங்கள் ஊர் முழுவதையுமே சாம்பலாக்கக்கூடிய மேகத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்தீர்கள் என்று சத்தம் கேட்டது. ஆனால் அந்த சப்தத்தை கேட்டாலும் அந்த மக்கள் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. பிறகு இந்த 70 பேரும் அந்த ஊருக்கு சென்றுவிட்ட பிறகுதான் வேதனை இறங்கியது என்று செய்திகள் உள்ளது. அது மட்டுமல்லாமல் அந்த ஆது சமூகத்தில் லௌதியத்துல் ஹமல் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் பாதுகாக்கப்பட்டது என்று செய்திகள் உள்ளது. அந்த கூட்டம் ஹரம் ஷரீஃபில் இருந்ததன் காரணத்தினால் அந்த கூட்டம் அழிக்கப்படவில்லை என்றும் செய்திகள் உள்ளது.
இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் அந்த ஊர் எவ்வாறு அழிக்கப்பட்டது என்பதை பற்றி பார்க்கலாம்.